மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசியும் விசாலாட்சியும் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கும் போது சிவா அவங்கள பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விசாலாட்சி உண்மையை மறைக்கிறாங்க. நீங்கள் அந்த பணத்தை எடுக்கலன்னு தெரியும், நீங்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன உண்மைன்னு சொல்லுங்கள், எங்கே போகிறீங்க அப்படின்னு சிவா விடாமல் கேட்க துளசி உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த பணத்தை அவங்க தான் எடுத்ததாகவும் சொல்லிடுறாங்க. எதுக்காக எடுத்த அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு 5 லட்ச ரூபாய் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னதுனால நான் அந்த பணத்தை எடுத்துட்டேன். 2 நாளில் திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க, அதனால தான் அந்த பணத்தை நான் எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நடந்துச்சு, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிவா கொஞ்சம் கூட கோவப்படாமல் இது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பணத்தை கட்டியிருப்பேனே, சரி வாங்க நானே உங்கள் 2 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காரில் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா சுமதி தான் இருப்பாங்க. சுமதி கிட்ட துளசி அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி வந்துட்டு உனக்கு எப்படிம்மா ஜனனியை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஜனனி உடனே வந்து இவளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என் கூட மலேசியாவில் வந்து ஒன்றா படித்தாங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து சமாளிச்சிடுறாங்க. சுமதி விஸ்வநாதனை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே பொண்ணுமா, அவங்க வந்து இப்போ காணாமல் போயிட்டாங்க, அவங்க இல்லாததுனால அதை நினச்சி வருத்தப்பட்டு இவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு, அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் நான் வந்து இப்படி கேட்டேன் அப்படின்லாம் வந்து எப்படியோ சொல்லி 2 பேரும் வந்து சமாளிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் வராங்க. டாக்டர்கிட்ட துளசி வந்து கேட்குறாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா தான் எங்களால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொன்னதுமே துளசியால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. விசாலாட்சி ஏன் இப்படி அழறன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட அப்பாவாக இருந்தாலும் எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரோட பொண்ணும் கூட இல்லை, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து துளசி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. இதை பார்த்த சிவா வந்துட்டு ஜனனி இவ்வளோ நாளும் நீ யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இப்போ நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, நீ நடந்துக்கிறது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி உன்னை லவ் பண்ண அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதுமே துளசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா விசாலாட்சி விஸ்வநாதனை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து யோசித்து பார்த்துட்டு இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன், அன்றைக்கி அவரோட பொண்ணை காணும்னு இவர் அப்படி எழுதாரு அப்படின்னு வந்து விசாலாட்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் துளசி சுமதி கூட வந்து மெடிசன் வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே வாங்கிட்டு இருக்கும்போது துளசி வந்துட்டு ரொம்ப புலம்புறாங்க, நான் வந்து ரொம்ப சுயநலமாக இருக்க போல இருக்குது அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப பேசுகிறாங்க. பேசாமல் நான் சிவா கூடயே வந்து வாழ்ந்துருக்கலாம், என்னால் தானே இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு, நீ வந்து அதை பற்றிலாம் யோசிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இரு, ஜனனி கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக துளசியோட சித்தி அங்கே வந்து வராங்க. துளசியோட சித்தியை பார்த்ததுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு மெடிசன் வாங்கிட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அவங்க சித்தி போனதுக்கப்புறமா திரும்பவும் மெடிசன் வாங்குறதுக்காக வராங்க. அதுக்குள்ளே வந்து சேது வந்து அங்கே வராங்க. சேதுவை பார்த்ததுமே வந்து சுமதிக்கும் துளசிக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. இன்னொரு பக்கம் துளசியோட சித்தி வந்து அங்கே போகிறாங்க. விசாலாட்சியும் சிவாவும் அங்கே இருப்பாங்கன்றதுனால துளசி வந்து சுமதியை அனுப்பி வச்சுருப்பாங்க, எப்படியாவது போய் சமாளி அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே சேதுவும் அங்கே வந்துட்டுருப்பாங்க. விசாலாட்சியும் சிவாவும் உள்ளே போயிட்டு அவரை பார்த்து வந்து பாவம் இவர் இந்த வயசில் இவருக்கு எவ்வளோ கஷ்டம் பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக துளசியோட சித்தியும் வந்து உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சித்தி வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் 2 பேரும் யாருன்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்ருக்க பின்னாடியும் சேதுவும் வராங்க. சேது என்ன இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க சிவாவும் சேதுவை பார்த்துட்டு சேது நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்னோட மாமனாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல அவங்க 2 பேருக்குமே, சேதுக்கும் ஒன்றும் புரியல, விசாலாட்சிக்கும் சிவாக்குமே வந்து ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் சுமதியும் துளசியும் வெளியில் இருந்துக்கிட்டு துளசி சுமதியை எப்படியாவது போய் சமாளிக்க சொல்லி உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. துளசி அங்கே வந்து நிற்கிறாங்க. சுமதி கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.